அருமை தமிழர்களே, அனைவருக்கும் சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் பாரிஸில் நடந்து முடிந்த ஒலிம்பிக்ஸ் பற்றி ஏராளமான தகவல்கள், வெற்றி சாதனைகள், பதக்கங்கள் இதை பற்றியெல்லாம் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஒலிம்பிக்கே மகத்தான ஒரு சுவாரஸ்யமான நீண்ட நெடிய வரலாறு. இயேசுநாதர் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒலிம்பிக்ஸ் தோன்றி இருக்கிறது அப்படின்னு அந்த வரலாற்றை சொல்றாங்க. கிரேக்க மொழியில அத்தலோஸ் அப்படின்னா விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த அத்தலோஸ் அப்படின்றது தான் பிற்காலத்தில் அத்லெட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்திலே குறிப்பிடுகிறார்கள். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தொடக்க காலத்தில் திருமணமான பெண்களை அந்த விளையாட்டிலே அனுமதிக்கவில்லை. அவங்க பல ஆண்களுடைய வாழ்க்கையிலேயே விளையாடுறவங்கன்றதுனாலையோ என்னவோ அவங்க இந்த விளையாட்டுக்கு வேற வரணுமா அப்படின்னு நினைச்சு விளக்கினாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பிற்காலத்திலே அவர்களுக்கும் அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். மிகப்பெரிய வீரர்கள், மிகப்பெரிய சாதனைகள், வெற்றிகள். இந்த வரலாற்றுக்கு பின்னால் எவ்வளவு தியாகங்களும் சகிப்புத்தன்மையும் கடும் அர்ப்பணிப்பும் இருக்கின்றனன்றதை நினைச்சு பார்த்தா நமக்கெல்லாம் கொஞ்சம் வெக்கமாக கூட இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஆளுங்க நிறைய பேருக்கு கல்யாண பந்தியில் உட்காந்துக்கிட்டு இந்த பரிமாறுறப்போ சாம்பார் வரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் லேட்டானாலே இவன் டென்ஷன் ஆகிடுவான். நான் யார் தெரியுமா, நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன், நான் பிள்ளைக்கு நான் சித்தப்பா, இவ்வளோ லேட்டாக நீ கொண்டு வந்து இதுக்கே அவர் டென்ஷன் ஆவார். பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் தாமதமானா என்னையா ஆட்சி நடக்குதும்பார். எது பஸ்ஸு வரத்துக்கு இப்போ போன சிக்னலில் ஏகப்பட்ட டிராஃபிக் இருந்திருக்கும், அதனால் கொஞ்சம் மெதுவாக வந்தால் என்ன ஆட்சி நடக்குது அரசாங்கம்னு ஆரம்பிச்சிருவார். ஆனால் எத்தனையோ தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய விளையாட்டு வீரர்களுடைய அந்த சாதனை இருக்கிறதே, அது வெறும் சாதனை அல்ல, வெறும் சம்பவம் அல்ல, அது ஒரு சரித்திரம். பாருங்களேன், உதாரணத்துக்கு அபே பிஹிலா அப்படின்னு ஒருத்தருங்க, ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர். அதுவும் ஆப்பிரிக்கா அப்படின்னாலே வறுமை மிகுந்த ஒரு இருண்ட கண்டம் அப்படின்னு தானே பேரு. இன்றைக்கு வளர்ந்து விட்டது கென்யா மாதிரி நிறைய வளர்ந்த நாடுகளும் அதிலே இருக்கின்றன. ஆனால் அந்த கண்டம், ஒரு காலத்தில் அங்கிருந்து ஒருவர் வருகிறார். அவருக்கு சொந்தமாக பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு காலில் ஷூ வாங்க கூட முடியாத வறுமை. அதுவும் இந்த மராத்தான் ஓட்டம் இருக்குதே, அது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஓட வேண்டிய ஒரு தூரம். அதுக்கு அவர் விருப்பப்பட்டு ஒரு இராணுவ பயிற்சியாளர் அவரை அடையாளம் கண்டுகொண்டு அவருக்கு பயிற்சி தருகிறார். அந்த போட்டி நடக்கிற ரோம்க்கு வந்துட்டாரு. அங்கங்கே அவங்க செஞ்ச உதவியினால் ரோம் நகரத்திற்கு வந்து விட்டார். வந்த இடத்துலையும் பயிற்சிக்கு காலில் செருப்பு, ஷூ இல்லை, ஷூ வாங்க முடியாத வறுமை. சரி, நான் வெறுங்காலோடையே ஓடுகிறேன் அப்படின்னார். எல்லாரும் அவரை கேலி பண்ணாங்க, சிரிச்சாங்க. என்னையா நீ பாதி வழியில் சுருண்டு விழ போற, இவ்வளோ தூரம் ஓடுற, வெறுங்காலோட எப்படியா ஓட போறான்னு. ஒரு இல்லை என்று மிக கடுமையான முயற்சியோடும் அர்ப்பணிப்போடும் ஓடி அவ்வளவு தூரத்தை இன்று வரைக்கும் யாராலும் முறியடிக்க முடியாத அந்த நேரத்தில் அவர் சாதித்திருக்கின்றார். முதலாவதாக வந்து தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார். அவர் தங்கப்பதக்கம் பெற்றது மட்டுமல்ல, அதுவே ஒரு பெரிய சாதனை. அவ்வளவு பின்தங்கிய சூழலிருந்து வந்து பொதுவாக ஒரு முறை ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் பெற்றவர்கள் மீண்டும் பெறுவது இல்லை, அடுத்த ஒலிம்பிக்கில் பெறமாட்டாங்க. ஆனால் இவர் மீண்டும் அடுத்த ஒலிம்பிக் போட்டியிலும் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார், அபே பிஹிலா. இதைவிட வியப்புக்குரிய ஒரு செய்தி கேட்கிற பொழுதே பிரமிப்பாக இருக்கிறது. பின்னால ஒரு விபத்துனால அவருக்கு இடுப்புக்கு கீழே செயல்படாத நிலை உருவாகிவிட்டது. எதுவுமே செயல்படாது. சக்கர நாற்காலியிலே உட்கார்ந்திருப்பது தான் இனிமே என் வாழ்க்கை இவ்வளவுதான், நான் என்ன பண்றது, அந்த சலிப்புக்கெல்லாம் அவர் இடமே கொடுக்கலங்க. சக்கர நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டு விளையாடுகிற அந்த பனிச்சறுக்கு போட்டி, உட்கார்ந்த நாற்காலியிலே செய்கிற பனிச்சறுக்கு போட்டி, அந்த போட்டியிலேயும் பங்கு பெற்று அவர் பதக்கங்கள் பெற்றிருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு மன ஒருமை இருக்க வேண்டும், மன திட்பம் இருந்திருக்க வேண்டும். விளையாட்டுலாம் என்னங்க, இளைஞர்கள் விஷயங்க, நமக்கு என்னங்க அப்படின்னு சில பேருக்கு தோணும், வயதானவர்களுக்கு. ஒன்று சொல்லட்டுங்களா, ஆஸ்வான்னு ஒருத்தர், ஜார்ஜ் ஆஸ்வான், அவர் முதல்ல ஒலிம்பிக்கில் பங்கு பெற வந்த பொழுதே 60 வயசு. ஓட்டப்பந்தயத்தில் ஓடி சாதித்து
முதலாவதாக தங்கப்பதக்கம், வரிசையா பதக்கங்கள் பெற்று 64 வயதில் 60 வயதுக்கு மேல் பங்கு பெற்று அதிகமான பதக்கங்கள் பெற்றவர்னு அதுக்கும் ஒரு பதக்கம் பெற்றிருக்கிறார். அதனால வயது என்பது விளையாட்டுக்கு ஒரு தடை அல்ல. நம்ம எல்லாம் வயசாயிட்டதுனால விளையாட்டை நிறுத்துகிறோம். ஆனால் விளையாட்டை நிறுத்துவதனால்தான் வயதே ஆகிறது அப்படின்னு மருத்துவர்கள் கூட சொல்லுகிறார்கள். விளையாட்டு அப்ப நம்முடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதை கூட தீர்மானிக்கிற ஒன்றாக இருக்கிறதுன்றது இந்த அண்மையில் முடிந்த ஒலிம்பிக்ஸ் நமக்கு தருகிற மகத்தான பாடம் இல்லையா? ஃபுட்பாலில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அப்பா, நம்முடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அவர் தான் ஹீரோ, அவர் தான் கதாநாயகர். அந்த ரொனால்டோ இருக்கிறாரே, அவர் உலகத்திலேயே விளையாட்டில் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கிற முதல் 3 பேரில் அவர் ஒருவர். கோடிக்கணக்கான டாலர்ல சம்பாதிக்கிறார். ஆனா பாருங்க, இன்னைக்கு அவர் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாராம். அந்த எளிமை, குடிப்பழக்கமே அவருக்கு கிடையாது. இது வேண்டாம் என்று இளைஞர்களுக்கு அவர் பரிந்துரை செய்கிறவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா மது பழக்கத்தினால அவருடைய அப்பா தன் குடும்பத்தையே கைவிட்டவர். இதை விட ஆச்சரியமான விஷயம், பொதுவாக விளையாட்டு வீரர்கள்லாம் இந்த டேட்டூ அப்படின்னு ஒரு பச்சை குத்திக்கிறதுன்னு ஒரு காலத்தில் செய்வாங்களே, அது மாதிரி இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் கையில் டேட்டூ குத்திக்கிட்டு அந்த படத்தோட அவங்க அப்படி கம்பீரமாக வராங்க இல்லையா? டேட்டூ குத்தி கொள்ளவில்லை, வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டார். என்னங்க ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னா கையில் ஒரு சின்னதாக ஒரு டேட்டூவாது இருக்கணுமேன்னு அவர் சொன்ன பதில் இருக்கிறதே பிரமாதம். அவர் மருத்துவம் அனுமதித்த 3 மாதத்திற்கு ஒரு முறை இரத்த தானம் செய்கிறவர், தொடர்ந்து இரத்த தானம் செய்கிறார். இந்த இரத்த தானம் செய்கிற பொழுது இந்த டேட்டூன்ற அந்த ஊசியினால் குத்துகிற பொழுது ஏதாவது கிருமி உள்ளே போய்விட்டதுன்னா இவருடைய இரத்தத்தினுடைய தரம் குறைந்து போய்விடும். தொடர்ந்து இரத்த தானம் செய்கிற பொழுது தான் தருகிற இரத்தமும் தரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த நிலையிலும் சித்தம் கலங்காத அந்த மனிதன் கிருமிகளால் இரத்தம் கலந்து விடக்கூடாது என்பதற்காகவே டாட்டூ குத்தி கொள்வதை கூட தவிர்த்திருக்கிறார். அப்படின்னா விளையாட்டு மட்டுமல்ல, விளையாட்டு வீரர்களிடம் இருந்தும் நீங்களும் நானும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஒலிம்பிக் முடிந்து விடலாம், அது தருகிற பாடங்கள் என்றென்றுக்கும் நம் மனதில் நிரந்தரமாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியவை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.